தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் பதிவிட்டு பிறகு இதை கேட்கத் தொடங்குங்கள். சிவன் அருள் பெருகும். வணக்கம். இறை தேடலையும் மன அமைதியையும் நோக்கிய நம்முடைய புதிய பயணம்தான் இந்த காஸ்மிக் கனெக்ட். வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம். இங்க கஷ்டங்களும் சவால்களும் மாறி மாறி வரும். அப்படி சோர்ந்து போற மனங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆன்மீகம் மற்றும் பிரபஞ்ச ரகசியங்களை காஸ்மிக் சீக்ரெட்ஸ் உங்களோடு பகிர்ந்துக்கவும் தான் இந்த சேனலை நான் தொடங்கியிருக்கேன். இது நம்மளோட முதல் பதிவு. இந்த காஸ்மிக் கனெக்ட் குடும்பம் மென்மேலும் வளர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். எல்லாம் இழந்தது போலவும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பது போலவும் அமர்ந்திருக்கும் என் குழந்தையே, உன் மனதின் ஓலம் கைலாயம் வரை கேட்கிறது. இனி வாழ்வே வேண்டாம் என்ற முடிவை நோக்கி நகரும் உன் கால்களை சற்று நிறுத்து. உன் தகப்பனாகிய நான், இந்த ஈசன், உன்னிடம் பேசுகிறேன். உன் கண்களில் வழியும் கண்ணீர், உன் இதயத்தில் இருக்கும் பாரம், இந்த உலகம் உனக்கு இழைத்த அநீதி, எல்லாவற்றையும் நான் அறிவேன். ஆனால் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் இதற்கு தீர்வு என்று நீ நினைத்தால் அதுவே நீ செய்யும் மிகப்பெரிய பிழை. ஏன் தெரியுமா? என் கதையைக் கேள். நான் கடவுள்தான். ஆனால் நான் கடந்து வந்த பாதையும் மலர்களால் ஆனது அல்ல. முட்களும் விஷமும் நிறைந்ததுதான். விஷம் குடித்தவன் நான். அன்று பார்க்கடலை அமிர்தத்திற்காக கடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சியாக காத்திருந்தார்கள். ஆனால் முதலில் வந்தது என்ன? அமிர்தமா? இல்லை, உலகையே அழிக்கும் ஆலகால விஷம். அனைவரும் அலறி ஓடினார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் என்று என் காலடியில் விழுந்தார்கள். அந்த விஷம் என்னை ஒன்றும் செய்யாது என்பதற்காக நான் அதை அருந்தவில்லை. அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த வலியை தாங்கிக் கொள்ள ஒருவன் தேவைப்பட்டான். அதை நான் ஏற்றேன். கழுத்தில் தேக்கினேன். இன்றும் நீலகண்டனாக அந்த விஷத்தின் தழும்பை என் கழுத்தில் ஆபரணமாகச் சுமக்கிறேன். குழந்தையே, வாழ்க்கை என்பதும் பார்க்கடல் போன்றதுதான். நீ இன்பம் என்னும் அமிர்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஆனால் விதி உனக்குச் சோதனை எனும் விஷத்தை முதலில் கொடுக்கிறது. அந்த விஷத்தை கண்டு பயந்து ஓடாதே. அதை முழுங்காதே, துப்பாதே. என் கழுத்தில் இருப்பதைப் போல அந்த வலியை ஒரு அனுபவமாக, ஒரு அடையாளமாக மட்டும் வைத்துக்கொள். விஷத்திற்குப் பிறகுதான் அமிர்தம் வரும். உன் கஷ்டங்களுக்குப் பிறகுதான் நிம்மதி வரும். இது பிரபஞ்ச விதி. துணையை இழந்த துயரம் எனக்கும் உண்டு. நீ தனிமையில் வாடுகிறாயா? அல்லது நேசித்தவர் உன்னை ஏமாற்றி விட்டார்களா? கைவிட்டு விட்டார்களா? தாட்சாயினியை நினைவிருக்கிறதா? என் பாதி உயிர் அவள். தட்சன் நடத்திய யாகத்தில் அவமானப்படுத்தப்பட்டு அவள் தீயில் விழுந்து உயிரை விட்டாள். சர்வலோகத்தையும் ஆளும் நான் என் கண் முன்னே என் மனைவியை இழந்தேன். அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அமைதியாக இருந்தேனா? இல்லை, கதறினேன். ருத்ர தாண்டவம் ஆடினேன். அவளுடைய இறந்த உடலை தோளில் சுமந்து கொண்டு பைத்தியக்காரனைப் போல பித்து பிடித்து இந்த அண்ட சராசரம் முழுவதும் சுற்றினேன். என் துயரத்தை பார்த்து தேவர்களே நடுங்கினார்கள். அந்த வலி எனக்குத் தெரியாதா? ஆனால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. அந்த துயரத்தையும் கடந்து தியானத்தில் ஆழ்ந்தேன். காலம் கடந்தது. அதே சதி பார்வதியாக மீண்டும் என்னிடம் வந்தாள். இன்று நீ அனுபவிக்கும் பிரிவு, அவமானம், தோல்வி எல்லாமே நிலையற்றது. மேகங்கள் மறைப்பதால் சூரியன் அழிந்து விடுவதில்லை. கஷ்டங்கள் மறைப்பதால் உன் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. பொறுமையோடு இரு. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிடச் சிறந்தது உன்னை தேடி வரும். அல்லது அதை தாங்கும் பக்குவம் உனக்கு கிடைக்கும். பிச்சைக்காரனாகவும் அலைந்திருக்கிறேன். நீ வறுமையில் வாடுகிறாயா? கடன் தொல்லையா? நான் கபாலம் ஏந்தி பிச்சைக்காரனாக பலுகாசியில் அலைந்திருக்கிறேன். சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு பேய்களோடு வாழ்ந்திருக்கிறேன். பொன்னும் பொருளும் மாளிகையும் இருந்தால்தான் வாழ்க்கை என்று யார் சொன்னது? எதுவும் இல்லாத சூனியத்தில்தான் நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூச்சு திணறுகிறது என்று நினைக்கிறது.
ஆனால் அது சாவதில்லை. அது விருட்சமாக முளைக்கத் தயாராகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை, அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் நிலை. நீ சாகப் போவதில்லை. புதிதாக முளைக்கப் போகிறாய். உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள். தற்கொலை என்பது விடுதலை அல்ல, அது ஒரு சிறை. உன் உடல் என்பது ஒரு சட்டை. அது கிழிந்து விட்டது என்பதற்காக நீ சட்டையை மாற்றலாம். ஆனால் உடலை நீயே வலுக்கட்டாயமாக கிழித்து எறிந்தால் உன் ஆன்மா பாடம் கற்காமலே வெளியேறும். எந்த பாடம் கற்க நீ இந்த பிறவி எடுத்தாயோ அதே பாடத்தை கற்க இன்னும் மோசமான சூழ்நிலையில் நீ மீண்டும் பிறக்க நேரிடும். இந்த பரீட்சையை நீ எழுதியே தீர வேண்டும். பாதியில் கிழித்துப் போட்டால் அடுத்த முறை கேள்வித்தாள் இன்னும் கடினமாக இருக்கும். எழுந்து வா. என் திரிசூலம் எதை குறிக்கிறது தெரியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இம்மூன்றும் என் கட்டுப்பாட்டில். உன் கடந்த காலம் உன்னை சுட்டெரிக்கலாம். ஆனால் எதிர்காலம் என் கையில். உன் கஷ்டங்களை என் காலடியில் இறக்கி வை. நான் தனியாக இல்லை, என்னுள் சிவன் இருக்கிறான் என்று சொல். உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான வைராக்கியம். ஓடி ஒளிவது அல்ல. சுடுகாட்டில் ஆடும் நான் சொல்கிறேன், அழிவு என்பது முடிவல்ல, அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். உன் பழைய வாழ்க்கை அழியட்டும், உன் பயம் அழியட்டும், உன் சோகம் அழியட்டும். ஆனால் நீ அழியாதே. இனி உன் கண்ணீர் என் பொறுப்பு, உன் பாரம் என் பொறுப்பு. மீண்டும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு எழுந்து நில். உனக்கான அமிர்தம் காத்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. இதற்கேற்ற ஒரு கதையையும் சொல்கிறேன், அமைதியாக கேள் குழந்தையை. என் குழந்தையே, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இல்லை, இது கதை அல்ல, இது என் அனுபவம். நீ இப்போது அனுபவிக்கும் வலி, அவமானம், தோல்வி, இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் அதை நீ விஷம் என்று சொல்வாய். என் வாழ்க்கை விஷமாகிவிட்டது, இனி நான் செத்து மடிகிறேன் என்று கதறுகிறாய். ஆனால் உண்மையான விஷம் எது தெரியுமா? ஆலகாலம். அன்று அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். ஆசை, பேராசை, சாகாவரம் வேண்டும், சுகபோகம் வேண்டும் என்ற வெறியில் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்தார்கள். உலகமே எதிர்பார்த்தது இன்பம் வரும் என்று. ஆனால் விதியின் கணக்கு வேறு. ஆழமாக கடையும்போது முதலில் வெளிப்படுவது இன்பம் அல்ல, உள்ளே தேங்கிக் கிடக்கும் கசடுதான். வாசுகி பாம்பு வலி தாங்காமல் கக்கிய விஷமும் கடலுக்கு அடியிலிருந்து பொங்கிய நஞ்சும் ஒன்று சேர்ந்து ஆலகாலம் உருவானது. அந்த விஷத்தின் ஒரு துளி பூமியில் விழுந்தால் கூட புல் பூண்டு முதல் பிரம்மாண்டமான உயிரினங்கள் வரை அனைத்தும் கருகி சாம்பலாகிவிடும். அந்த வெப்பம் அண்டசராசரத்தையும் வாட்டியது. அமிர்தத்திற்காக ஆசைப்பட்டவர்கள் ஆபத்து வந்ததும் என்ன செய்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு வேண்டாம் இந்த அமிர்தம், உயிர் பிழைத்தால் போதும் என்று தலைதெறிக்க ஓடினார்கள். நண்பர்கள், உறவினர்கள், பலம் வாய்ந்தவர்கள் என எல்லோரும் ஓடினார்கள். அப்போது அந்த இடத்தில் நான் மட்டும்தான் தனித்து நின்றேன். ஏன் தெரியுமா? பிரச்சனையை உருவாக்கியவர்களுக்கு அதை தீர்க்கத் தெரியாது. பிரச்சனையைக் கண்டு அஞ்சாதவனால் மட்டுமே அதை தீர்க்க முடியும். அந்த கொடிய விஷம் என்னை நோக்கி பாய்ந்தது. நான் அதை வெறுக்கவில்லை. அதைக் கண்டு அருவருப்பு அடையவில்லை. இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு சக்திதானே என்று அதை என் கையில் ஏந்தினேன். உலகையே அழிக்கக்கூடிய அந்த மாபெரும் விஷத்தை என் மன வலிமையால் ஒரு சிறிய நாவல் பழம் போல சுருக்கினேன். அதை வாயில் இட்டேன். இங்குதான் நீ ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும் குழந்தையே. நான் அந்த விஷத்தை விழுங்கியிருந்தால் அது என் வயிற்றுக்குள் சென்று என்னை அழித்திருக்கும். அதாவது, கஷ்டங்களை நினைத்து நினைத்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கினால் அது உன்னை மனநோயாளியாக்கிவிடும். நான் அந்த விஷத்தை வெளியே துப்பியிருந்தால் அது இந்த உலகத்தை அழித்திருக்கும். அதாவது, உன் கோபத்தையும் வெறுப்பையும் மற்றவர்கள் மீது காட்டினால் உன் சுற்றம் அழிந்துவிடும். அதனால் நான் என்ன செய்தேன்? உள்ளேயும் அனுப்பாமல் வெளியேயும் துப்பாமல் அதை என் தொண்டைக்குழியில் கண்டத்தில் நிறுத்தினேன். என் சக்தி தேவி பார்வதி என் கழுத்தை பிடித்தாள். அது அவளின் பயம் அல்ல, அதுதான் விழிப்புணர்வு. தீமை உள்ளே செல்லாமல் தடுக்கும் ஒரு எல்லைக்கோடு. அந்த விஷம் அங்கே தங்கி
நீல நிறமாக மாறியது. வலித்ததா என்று கேட்கிறாயா? ஆம், எரிந்தது. ஆனால் அந்த எரிச்சல் எனக்கு ஒரு புதிய பெயரைக் கொடுத்தது. நீலகண்டன். இன்று வரை அந்த விஷம் என் கழுத்தில் இருக்கிறது. ஆனால் அது என்னை ஆளவில்லை. நான் அதை ஆள்கிறேன். அது என் மரணம் அல்ல, அது என் வெற்றியின் அடையாளம். உனக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். வாழ்க்கையைக் கடையும்போது விஷம் வரத்தான் செய்யும். நீ எப்போதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கிறாயோ, எப்போதெல்லாம் உன் மனதை ஆழமாகக் கடைகிறாயோ, அப்போதெல்லாம் பழைய கர்மவினைகள், சோதனைகள் விஷமாக முதலில் வெளியே வரும். அதுதான் முதல் படி. அதைக் கண்டு ஓடாதே. துன்பத்தை விழுங்காதே. எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தால் அந்த விஷம் உன் உயிரை எடுத்துவிடும். துன்பத்தை உமிழாதே. உன் வலியைக் காரணமாகக் காட்டி இந்தச் சமூகத்தை வெறுக்காதே. அது உன்னை தனிமைப்படுத்திவிடும். உறைந்து போகச் செய். அந்த பிரச்சனையை அப்படியே பார். இது ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். அதை தொண்டை குழி வரை மட்டுமே அனுமதி. அதை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காதே. நான் விஷத்தை அருந்திய பிறகுதான் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. நீயும் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டம் எனும் விஷத்தை தைரியமாக எதிர்கொண்டால் மட்டும்தான் அடுத்து வரும் வெற்றி எனும் அமிர்தத்தை ருசிக்க முடியும். விஷத்தையே அணிகலனாக மாற்றிய நான் உன்னுள் இருக்கும்போது அற்பத் துன்பங்களைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? எழுந்து வா. அந்த விஷம் உன்னை ஒன்றும் செய்யாது. நீ விஷத்தை விழுங்குபவன் அல்ல, அதை வெல்பவன்.